அவத்தமைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உந்துனராகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவே நீரெங்கள் தந்தை, இயேசுவே நீரெங்கள் ரட்சகர், ஆவியே எம் தேற்றரவாளனே, அறிவேன் என் ஆத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேட்டு ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். செய்வோம். எல்லா துதி தோத்திரங்களுக்கும் மேன்மைக்கும் மகிமைக்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் எல்லாவற்றுக்கும் பாத்திரராயிருக்கிற சர்வநல ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து கொடுத்த அருமையான இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலங்கள் முழுவதும் மாதங்கள் முழுவதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர், பயணப்பட்டிருக்கிறீர். ஆண்டவரே, நம்முடைய கோலும் தடியும் எங்களை எப்போதும் தேற்றி இருக்கிறது. அதையெல்லாம் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம் சாமி. குறிப்பாக இந்த மாதத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளிலே உம்முடைய அழகான இந்த ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ளவும், எங்களுடைய உடல் ஆவிக்கு தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும், ஆண்டவரே நம்முடைய திரு வார்த்தைகளை கேட்கவும் நீர் எங்களுக்கு கிருபை கூர்ந்திருக்கிறீர். இந்த வழிபாடு முழுவதும் ஆண்டவரே நீர் பிரசன்னராயிருந்து உடைய திரு நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, மேன்மைப்படுத்த, உயர்த்த, அதன் வழியாக உடைய பேர் ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல எங்களுக்கு கிருபை தருவீராக. வந்திருக்கிற அத்தனை திருமக்களையும் வழிபாட்டில் பங்கு பெறுகிற எல்லோரையும் ஆண்டவரே உடைய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சாம். ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயராக குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. இங்கே வந்தது நல்லதுன்னு சொல்லி நிறைவோடு மகிழ்வோடு நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் இனிய திருப்பெயரிலே மிக தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக பாமாலைகளிலே பாடல் எண் 24 மாமாட்சி கர்த்தர் சாஷ்டாங்கம் செய்வோம் என்ற பாடலை பாமாலை சாஷ்டாங்கம் செய்வோம் வல்லவர் அன்பை ஆடி போற்றுவோம். நம் கேடகம் காவல் அநாதியானோ மகிமையில் வெற்று தோதி அணிந்தோ சர்வ வல்லமை தாயை போற்றுவோம். தரித்தோ மனம் மேன்மே ஓடும் மாதீச மன்னோ
सृष्टिकारे सर्वसत्ते சொல்லொன்னா அன்பே மகிழ்வா விண்ணில் போற்றவே. நாம் யாவரும் நின்றவாறு முதலாம் பக்கத்தில் இருக்கிற ஆராதனை முறையை பின்பற்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரின் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். நம்முடைய தேவன், அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் கைக்குள்ளான ஆடுகளும். யார் கர்த்தருடைய பருவத்திலே ஏறுவான்? யார் அவருடைய பரிசு ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் நமது தேவனாய ஆண்டவரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உன் சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். அவர் சுயமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்வர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். கிறிஸ்துவில் பிரியமானோரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியிலே மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நம்மை காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திரு வசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிக்கு தேவையானதுக்காக வேண்டிக் கொள்ளவும் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னோட கூட சேர்ந்து பாவ அறிக்கையை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கடவுளுடைய பரிசுத்த சன்னதியிலே நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி நாம் யாவரும் சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கையை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். நம்முடைய பரிசுத்த கட்டளைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளி ஆகிய அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன்.
தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கடவுளிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருள்வாராக. ஆமேன். நன்னின் இருதயத்தோடு நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவதயாபர பிதாவே, அபாத்திரரான நமது அடியாராகி எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கடவுள் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் உண்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். சிறப்பாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் யத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இதயமுள்ளவர்களாக இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் நமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுள் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். பெந்தைக்கோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 19வது ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். முன்னோர்களின் கடவுளே, எங்கள் வாழ்க்கைக்கு மாதிரியாகவும் சாட்சியாக விளங்கும் மூத்த பெற்றோர்களை கனம் பண்ணுவதற்கு போதித்தீர். எவ்வித குற்றமின்றி தங்கள் வாழ்க்கை வாழ்வதிலும் திருப்பணிகளிலும் செய்த அர்ப்பணிப்புள்ள சகரியா போன்ற ஆசாரியர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக, குறிப்பாக எங்கள் குடும்பத்தின் மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக விளங்கும் உமது திருப்பணியாளர்களின் வழியில் நடக்க வழிநடத்தும் முதியோரை கனம் பண்ணவும் அவர்கள் வாழ்க்கையில் பெற்ற அனுபவத்திலிருந்து நாங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்துமாறு உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். வேளை வாஞ்சே பேனா போதந்தும் கம்மார பேந்தி
குழந்தைகளுக்கு ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மனன வசனம் சொல்லுங்க. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. 1 யோவான் 1:5. அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். யோபு 12:12-22. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவர் எவ்வளவேனும் இருள் இல்லை. 1 யோவான் 1:5. Give me oil in my lamp, keep me praising. Give me oil in my lamp, I pray. Give me oil in my lamp, keep me praising. Keep me burning to the break of day. Sing, Hosanna, sing, Hosanna, sing, Hosanna till the King of. Sing, Hosanna, sing, Hosanna, sing, Hosanna till the King of Kings. Give me joy in my heart, keep me praising. Give me joy in my heart, I pray. Give me joy in my heart, keep me praising. Keep me praising till the break of day. Sing, Hosanna, sing, sing, Hosanna of Kings. Sing, Hosanna, sing, Hosanna, sing, Hosanna till the King of Kings. Give me joy in my heart, keep me sharing. Keep me love in my heart, I pray. Give me love in my heart, keep me sharing. Keep me sharing till the break of day. Sing, Hosanna, sing, Hosanna, sing, Hosanna till the King of Kings. Sing, Hosanna, sing, Hosanna, sing, Hosanna till the King of Kings. இன்றைக்கு அநேகர் குழந்தைகளாக மாறிவிட்டதை பார்க்க முடிந்தது. அருமையான இந்த ஞாயிறு பள்ளி ஊழிய எங்களுக்காகவும் அருமையான இந்த குழந்தைகளுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் எடுப்போம். அன்புள்ள பரம தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த ஆலயத்துக்காக, இந்த ஆலயத்தின் வழியாக நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாளிலும் அருமையான இந்த ஞாயிறு பள்ளி ஊழியத்தின் வழியாக இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டு வருகிற எல்லா விதமான நற்போதனைகளுக்காக, பாடல்களுக்காக, கதைகளுக்காக, மனப்பாட வசனங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே அவர்கள் தைரியமாக முன் வந்து மனப்பாட வசனத்தை சொல்லவும், பாடலை ஆக்ஷனோடு பாடுவதற்கு நீர் கிருபை கொண்டிருக்கிறீர். என்ன கற்றுக்கொண்டால் என்பதை அவர்கள் இந்த நாளிலே ஒருவேளை புரிந்து கொள்ளாவிட்டாலும் வரும் நாட்களிலே நிச்சயமாய் இவ்விதமான விஷயங்கள் அவருடைய பாதைக்கு தீபமாக வெளிச்சமாக இருக்க போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திரு கரத்தில் இவர்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய நன்மையான நேர்த்தியான பாதையிலே அவர்கள் நடத்தும்படியாக கேட்கிறோம் சாம். ஞாயிறு பள்ளி ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக, அதை பொறுப்படுத்த நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை தருவீராக. அருமையானுடைய பெற்றோரையும் உடன் பிறந்தோரையும் நாங்கள் திருச்சபையாக ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து திருச்சபை தூண்களாக வருங்காலங்களில் இந்த பிள்ளைகள் திகழ்வதற்கு உங்களுடைய கருத்தில் இவர்களை அர்ப்பணிக்கிறோம் சாம். துதி கன மகிமை எல்லாவற்றையுமே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் இனிய திருப்பெயரிலே உங்கள் தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே. தொடர்ந்து நாம் திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 14 முடிய. ஆதியாகமம்
24ஆம் அதிகாரம் 1 முதல். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனது இல்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனது இல்லாது இருந்தாளே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபத்தோமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்திரலும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்திரலும் என்றான் என்பது. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிறுவ பாடம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3 தொடங்கி 14 வரை. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3 முதல். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவுகூர்கிறதுனாலே என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியையும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நாங்கள் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்பது. பாடம் முடிந்தது. தேவனே மகிமையுண்டாதாக. யாவரும் சங்கீத பாடத்துக்கு எழுந்திருப்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 92. முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்தமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமாய் இருப்பார்கள். சுவிசேஷ பாடம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 முடிய. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 முடிய. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால்
அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள் என்பது. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மடியாரத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமருவோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆலய ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. அதைத் தொடர்ந்து வாலிபர் பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டங்கள் நடைபெறும். 1/10/24 செவ்வாய்க்கிழமை மாதத்தின் முதல் நாள் என்பதினால் காலை 6 மணிக்கு நமது ஆலயத்தில் விசுவாச வார்த்தை ஆராதனை, அது திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 4/10/24 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜப ஆராதனை நடைபெறும். 6/10/24 மாதத்தின் முதலாம் ஞாயிறு காலை 9 மணி ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். குறிப்பாக சந்தா அட்டைகளிலே நீங்கள் படைக்கின்ற உங்கள் சந்தா காணிக்கைகளை எழுதி படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தை சந்தா அட்டையில் ஒட்டி கொடுக்கும்படியாகவும் அன்போடு நினைவுபடுத்துகின்றேன். வருகின்ற 6/10/2024 முதல் ஞாயிறு சிறப்பாக வருகின்ற மாதத்தின் முதலாம் நாள் முதியோர் ஞாயிறாக, முதியோர் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. ஆகவே அன்றைய நாளிலே நம்முடைய திருச்சபையின் முதியோர்கள் மூப்பர்களாக கர்த்தரால் வழிநடத்தப்பட்டிருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பெரியோர்களை நாம் கனம் பண்ணது அவசியம். அவர்களுடைய வாழ்வுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லவும், அவர்களை திருச்சபையிலே கடவுள் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கின்றார். அதற்காக நாம் நன்றி நிறுத்தியத்தோடு வருகின்ற 6/10 முதல் ஞாயிறிலே 68 வயதிற்கு மேற்பட்ட நம்முடைய திருச்சபையின் மூத்த வாலிபர்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர்களை நாம் கர்த்தருக்கு அவருடைய வாழ்வுக்காகவும் அவருடைய வழி நடத்தலுக்காகவும் நாம் நன்றி செலுத்தி நாம் சபை வழியை பாராட்ட இருக்கின்றோம். ஆகவே அன்றைய நாளிலே சிறப்பாக 68 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி காணிக்கை சிறப்பு பாடல்களில் படைத்து நம்முடைய சபையின் வழியாக உங்களுக்கு என்று கொடுக்கின்ற ஒரு நினைவு பரிசை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண்டலத்தின் வழியாய் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்பு. வருகின்ற அக்டோபர் 11, 12, 13 ஆகிய 3 நாட்கள் நரிமேட்டில் மிஷினரி தரிசன மாநாடு மிஸ்கான் 2024 என்று நடைபெற இருக்கின்றது. அனைத்து மிஷினரிகளுடைய ஐக்கியத்தின் சார்பாக இந்த மிஷினரி தரிசன மாநாடு நடைபெறுகின்றது. சிறப்பாக அனைத்து பேராயர்கள், நமது திருமண்டலத்தின் மகாகணம் பேராயர் ஐயா மற்றும் ஆர்சி திருச்சபையினுடைய பேராயர்கள் நம்மிடையே கலந்து கொண்டு அந்த 3 நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவருடைய ஊழியர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். தினமும் மாலை 6 மணி அளவிலும் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளிலே காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் சிறப்பு விசேஷித்த கூடுகைகள் நடைபெறுகின்றது. சபையார் பங்கு பெற பேராயர் ஐயா அவர்கள் உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள். ஆகவே பங்கு பெறும்படியாக இந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்கவும், அநேகர் இந்த தரிசன மாநாட்டிலே பங்கு பெற்று கர்த்தருக்கென்று மிஷினரிகள் தேசத்திலே எழுப்பப்படும்படியாகவும் நீங்கள் மன்றாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக நாம் கடந்த நாளிலும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியத்தை நாம் கொண்டாடினோம். கடந்த வெள்ளிக்கிழமை ஞாயிறு வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை அவ்விதமாக சிறப்பான ஒரு ஆராதனையாக இருந்தது. அதிலே ஒரு சில குடும்பங்கள் பங்கு பெற்றோம். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். பொதுவாக நம்ம போகிற சபையை குறித்து நாம் நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டும். சிஎஸ்ஐ பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு உங்களுக்கு தெரியும் என்று தெரியவில்லை. எல்லாருக்கும் தெரிந்தது என்ன, எங்கள் அப்பா போன சர்ச்சு, எங்கள் தாத்தா கூட்டு போன சர்ச்சு,
நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையான இந்த கோயிலுக்கு போவோம், அவ்வளோதான் தெரியும். சிஎஸ்ஐ என்பது எவ்விதமாக உருவாக்கப்பட்டது என்பதை குறித்து அந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் வாய்ப்பை தந்தார். ஆக நாம் இந்த திருச்சபையின் ஐக்கியத்தில் இருப்பது கர்த்தர் தந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நினைத்து நாம் நன்றி சொல்ல அந்த நாளிலே நாம் திருவிருந்து ஆராதனை வைத்திருந்தோம். மிகுந்த சொற்பமான நம்முடைய திருச்சபையின் குடும்பங்கள் கலந்து கொண்டீர்கள். மிகுந்த வருத்தத்துக்குரிய காரியம். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை இந்த சபையின் வழியாக வைத்து நம்மை விதமாய் வழிநடத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் வைத்திருந்த விசுவாசத்தையாவது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் சிறப்பான இந்த கூடுகைகளை நாம் ஒழுங்கு செய்கின்றோம். ஆகவே சபையார் காரணங்கள் நிறையா சொல்லலாம். நமக்கு மழை வந்துடுச்சு, அன்னைக்கு மழை வந்தாலும் அன்னைக்கு வந்தவங்கெல்லாம் வயது சென்றவர்கள் எல்லோரும் அந்த நாளிலே நாம் நிச்சயமாக கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி 24 திருமண்டலங்களினுடைய பேராயர்கள், திருச்சபைகள் ஏக மனதாக கர்த்தர் எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக என்று சொன்ன அந்த வார்த்தையை அடிப்படையிலே ஊழியங்களை ஒன்றிணைத்து துவங்கப்பட்ட அந்த நாள் மிகுந்த மகத்துவமான ஒரு நாள். ஆக தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு ஐக்கியம். நம்மளை பற்றி சர்ச்சில் கேட்டாங்கன்னா, உங்கள் சர்ச்சை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா தெரியாது. அப்படிதான். என்னென்னா, எங்கள் பாட்டி போனாங்க, எங்கள் தாத்தா போனாங்க, இந்த சர்ச்சில் நாங்கள் 35 வருஷம் இருக்கோம், சிஎஸ்சியில் இருக்கோம், சிஎஸ்சி சொல்லுங்கள் என்னன்னு கேட்டால் எப்படி உருவானது என்பதை யாரும் அதிகமாய் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே இந்த இது விதமான கூடுகைகளிலே உற்சாகமாக சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் தந்திருக்கின்ற இந்த ஐக்கியத்திலே நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்கும்படியாகவும் இதனுடைய வழிநடத்தலுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் உங்களை அன்போடு மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்றவர்கள் வருகின்ற 3/10 மிஸ்ஸஸ் சாந்தி ஹெலன் நிர்மலா, மிஸ்ஸஸ் எஸ்தர் பால் குணராஜ் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். 4/10 மிஸ்ஸஸ் ஈவா செல்வராஜ் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். 5/10 மிஸ்ஸஸ் பால் சில்வஸ்டர் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். பிறந்தநாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றோம். கர்த்தர் இது போல பல பிறந்தாண்டுகளை தந்து உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்ய வாழ்த்துகின்றோம். பிறந்தநாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் நன்றி நிறுத்தியத்தோடு உங்களுடைய திருப்பாதத்திலே எங்களுடைய திருச்சபையின் வழியாய் புதிய பிறந்தாண்டை பெற்றிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். கர்த்தர் கட்டளையிட்ட ஆண்டுகளிலே உங்களுடைய கிருபையின் கரம் அவர்களை வழி நடத்தினது ஏந்தி சுமந்து தப்புவித்து இந்த நாளிலே நாங்கள் நன்றி சொல்லி அவருடைய வாழ்வுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கவும் புதிய ஆண்டை நன்மையினால் நிரப்பும்படியாகவும் நீர் கிருபை தந்திருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் உங்களுடைய அடைக்கலமும் வல்லமை வழிநடத்தலும் உங்களுடைய இரக்கங்களும் உங்களுடைய பலனும் மகிழ்ச்சியும் அவருடைய வாழ்வில் நிறைவாயிருந்து உங்களுடைய சாட்சிகளாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இது போல பல பிறந்தாண்டுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Mercy drops round us are falling, but for the showers we plead. கடவுள் தாமே பிறந்த நாளை கண்டிருக்கிற குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நம்முடைய திருச்சபையிலும் யாராவது முதல் முறையாக வருகிறேன் என்று இருப்பீர்கள் என்றால் உங்களை திருச்சபையின் சார்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். ப்ரொஃபஸர் அம்மா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அம்மா அவர்கள் இடையிலே வந்து சந்தித்தார்கள். நம்முடைய KK நகர் பகுதியிலே இருக்கின்றார்கள். ஆக அம்மா அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். தொடர்ந்து திருச்சபையின் வழியான ஆசீர்வாதம் நன்மைகளும் உங்கள் வாழ்வில் நிறைவாக இருக்க வாழ்த்து. நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 1 சத்தாய் நிஷ்களமாய் என்ற பாடலை பாடி
நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை எண் 1. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, திரீக கடவுளாய் எங்களை மகிழ்ச்சியிலும் எங்களுடைய பலத்திலும் சுகத்திலும் சமாதானத்திலும் வழி நடத்துகின்றவரே, இந்த மாதத்தின் நிறைவு தூய ஓய்வு நாளிலும் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே நிற்கும்படியாகவும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தினதை எண்ணி இந்த வேளையிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறுதியத்தோடு உம்முடைய திருப்பணிகளுக்கென்று காணிக்கைகளை படைத்திருக்கின்றோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக உம்முடைய திருப்பணிகள் நிறைவேற, உம்முடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. குறியவர்களே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் நாம் இந்த புதிய நாளிலே கர்த்தருடைய பாதத்திலே நாம் நின்று கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படியாய் கடவுள் நம்மை நினைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகின்றான், கடவுள் நம்மை நினைக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். சிறியோரையும் பெரியோரையும் அவர் நன்றி நிறுதியத்தோடு அவர் நினைவு கூர்ந்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் என்ற நன்றியோடு இந்த வேளையிலும் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து கடவுளுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அவர் இரவும் பகலும் நம்மை கைவிடாத தேவனாக, உள்ளங்கைகளிலே வரைந்தவர், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வாக்குறுளினவர், அவ்விதமாய் நம்மை இந்த மாதத்தின் நிறைவு நாளிலும் அவருடைய பாதத்திலே நின்று அவரை துதிக்கும்படியான கிருபைகளை தந்திருக்கின்றார். நன்றி சுவாமி, நன்றி ஐயா என்று அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து அவருடைய வழிநடத்தல் எண்ணி அவரை ஸ்தோத்தரித்து கடவுளுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகள்
கணவர், மனைவி மற்றுமாய் நம்முடைய பணியிடத்திலே கர்த்தர் பாராட்டின கிருபைகள், அனுதின பயணங்களிலே அவர் அருளின அடைக்கலம், நாம் பலவீனப்பட்ட நேரங்களிலும் சோர்வுகள் நிறைந்த சூழல்களிலும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்திருக்கின்றார். ஆசீர்வதித்து இந்த நாளிலே அவருடைய திருப்பாதத்திலே நின்று நன்றிகளை ஏறெடுக்க கிருபை தந்திருக்கின்றார். இந்த நன்றி உணர்வோடு நாம் அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை ஏறெடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கரங்களை உயர்த்தி சொல்வோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நாம் மனிதர்களால் கைவிடப்படலாம், நம்மை நம்பினோர் கைவிடலாம், நமக்கு உதவுவார் ஒருவுமில்லை என்ற சூழலிலும் அவர் எபினேசராக உதவி செய்திருக்கின்றார். எல்ரோயியாய் நம்மை எல்லா சூழல்களிலும் கண்டிருக்கின்றார், நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி இருக்கின்றார். எப்படி நன்றி சொல்லுவேன் என்று பக்தன் சொல்லுகிறதை போல இந்த நாளிலும் எபினேசராக நமக்கு உதவுகின்ற அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய குடும்பத்தின் வழிநடத்தலுக்காக, நம்முடைய பணியிடங்களிலே கர்த்தர் பாராட்டி இருக்கின்ற கிருபைகளுக்காக, நம்முடைய திருச்சபையின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் நம்முடைய பலவீனங்கள் ஏற்பட்ட வேளையிலும், நம்முடைய வாழ்வின் சோர்வுகளிலும் திகையாதே கலங்காதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன், உன்னை வலக்கரம் பிடித்து உன்னை தாங்கி வழிநடத்த வல்லவராய் இருக்கிறேன் என்று இந்த மாதத்திலும் நம்மை வழிநடத்தி இருக்கின்றார். அவர் தோள்களிலே சுமந்திருக்கின்றார். நம்முடைய நோய்களை அவருடைய தழும்புகளால் குணமாக்கி இருக்கின்றார். அவர் நமக்கு மருத்துவராக, நல்ல ஆலோசகராக நம்மை வழிநடத்தி நம்முடைய வாழ்வின் எல்லா நன்மைகளிலும் அவர் கிருபை பாராட்டுகின்றவராக இருந்ததை எண்ணி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் நன்றியோடு என் பலனை நீர் சிலுவையிலே சுமந்திருக்கின்றீர், பலவீனங்களிலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கின்றீர், இதை கரம் பிடித்து நடத்தி இருக்கிறீர், நன்றி சுவாமி என்று நாம் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமா
சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. யாவரும் எழுந்து நின்று சொல்லுவோமா? எழுந்து நின்று ஒரு நிமிடம். நன்றி சுவாமி, உங்களுடைய வழிநடத்தலுக்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த வேளையிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களை மறவாமல் நினைத்திருக்கின்றீரே. இந்த வேளையிலும் மனதார நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். வருகின்ற புதிய மாதத்தையும் வேதமாய் நன்மையினால் நிரப்பும், எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இந்த வேளையிலுமே தடைகளை உடைக்கின்றவர், நம் முன்பதாக கடந்து போகின்றார். கோணலானவைகளை செவையாக்குகின்றவர், பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுகின்றவர், நம்மை தள்ளாட விடாதவர், நம்மை கரம் பிடித்து வழிநடத்த வல்லவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற நன்றியோடு இந்த வேளையிலும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே அவருடைய வழிநடத்துதலுக்காக, புதிய மாதத்திலே வழிநடத்த இருக்கின்ற கிருபைகளுக்காக நன்றியோடு நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நாளிலும் நன்றி நிறுத்தத்தோடு உங்களுடைய வழிநடத்தலுக்காய் துதிக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற மாதத்தின் நன்மையினாலும் கர்த்தர் இந்த மாதத்தில் நீர் பாராட்டின கிருபைகளை எண்ணியும் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். தொடர்ந்து ஒருடைய வேண்டுதல்களில் உடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும். திருமணத்தின் தேவைகளிலே, அதனுடைய தரிசனங்களிலே கர்த்தர் தாமே தொடர்ந்து திருச்சபைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். எங்களை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்ற நன்றியோடு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் நம் மத்தியில் இருக்கின்ற அன்பு சகோதரர் திருமிகு கிறிஸ்துராஜ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அன்புள்ள பரம தந்தையே, இந்த இனிய வழிபாட்டு நேரத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை தொழுது கொள்ளவும், உடைய சமூகத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கவும், விசேஷமாக உடைய திரு வார்த்தைகளை தியானிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல அருமையான சலாக்கியத்திற்காக உம்மை
நன்றியுள்ளத்தோடு தோற்றிருக்கிறோம் சாமி. உடைய திரு வார்த்தைகள் தியானிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் உணர்வடைகிறோம், உந்தப்படுகிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே செம்மைப்படுத்தப்படுகிறது, சீர்படுத்தப்படுகிறது. இந்த அருமையான நாளிலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் வழியாக நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே அந்த தியானம் எங்களுக்கு இனிதாக இருக்கட்டும். உங்களுடைய தூய ஆவியர் தாமே எங்கள் உள்ளங்களில் இடைப்படுவீராக. எங்களுடைய குறைவுகளை ஆண்டவரே நீர் உணர்த்தி அதை நாங்கள் நிறைவு செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் சீர் பொருந்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட பேசும். அடியானின் வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற அடியார் அத்தனை பேருடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். தென்னிந்திய திருச்சபை மாமன்றமானது இந்த ஞாயிற்றுக்கிழமையை சீனியர் சிட்டிசன் சண்டே, மூத்த குடிமக்கள் ஞாயிறு என்று சொல்லி நினைவு கூறும்படி நமக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க, நினைவூட்டியிருக்கிறாங்க. அதனால் முதற்கண் நம்முடைய திருச்சபையை சார்ந்த எல்லா மூத்த குடிமக்களுக்கும், குறிப்பாக இந்த அருமையான வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற மூத்த குடிமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட முதுமையை நோக்கி வேகமாக பயணித்து வருகிற என் போன்ற வயதை உடையவர்கள், ஜோத்தம் போன்ற வாலிபர்கள், இன்னும் இங்கே கோயிலில் அமர்ந்திருக்கிற அருமையான வாலிப தங்கைகள் அத்தனை பேருக்குமே இந்த அருமையான நேரத்தில் நான் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித வாழ்வானது 3 நிலைகளை உடையது என்று சொல்லுவாங்க இல்லையா? குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம். நிச்சயமாய் இந்த 3 பருவங்களையும் நாம் ஒவ்வொருவரும் கடந்து தான் ஆக வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த முதுமை பருவம் என்பதை குழந்தை பருவத்துடைய நீட்சி, செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை பருவத்தில் இந்த குழந்தைகள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அதை முதுமை பருவத்தில் மூத்தோர்களும் எதிர்பார்க்குறாங்க. அவர்களுக்கு எப்படி அன்பும் அரவணைப்பும், குழந்தைகளுக்கு எப்படி அன்பும் அரவணைப்பும் தேவையோ அதே போல் மூத்த குடிமக்கள் இல்லையா, வயது மூத்தோரும் அவர்களும் அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்ப்பையும் பிறரிடத்துலேருந்து எதிர்பார்க்குறாங்க. அதே போல் குழந்தைகளை உற்சாகம் ஊட்டுறது, அவர்களை கரவொலி எழுப்பி அவர்களை உற்சாகம் ஊட்டுறது, அவர்களை அன்பு செலுத்துறது, எல்லார் முன்னாலேயும் அவர்களை மதிக்கிறது, டிக்னிட்டிம்பாங்கள்ல, கௌரவம், எல்லார் முன்னாலேயும் திட்டாமல் இல்லையா, எல்லார் முன்னாலேயும் அவங்கள கௌரவப்படுத்துறது, உற்சாகப்படுத்துறதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி தான் மூத்த குடிமக்களும் கூட அதே மரியாதையை, அதே கரிசனத்தை, அதே உற்சாகத்தை, ஊக்கத்தை எதிர்பார்க்குறாங்க. எல்லா விதத்திலும் குழந்தைகளைப் போலவே அந்த மூத்த குடிமக்களும் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லுகிறாங்க. அது உண்மையும் கூட தான் இல்லையா? உணவு பழக்கத்துலேயும் பாருங்களேன், நிறைய குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். அப்படியே வயது முதிர்ந்தவர்களையும் பாருங்களேன், அவங்களுக்கும் ரகசியமாக இல்லையா, அவங்களுக்கு என்ன தான் சுகர் இருந்தாலும் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும் இல்லையா, நான்வெஜ் சாப்பிடணும், இப்படின்னு நிறையா ஆசைகள் இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் சில குழந்தைகளுக்கு சாப்பிடவே பிடிக்காது, என் பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் பெரியவங்களும் நிறைய பேருக்கு பசி எடுப்பதில்லை. இப்படி எல்லா விதத்திலும் பார்த்திங்கன்னா குழந்தைகளைப் போலவே முதியவர்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் மாத்திரம் முதுமையை நாம் மிகவும் கனப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறோம். ஏனென்றால் முதுமை மிகுந்த ஒரு அனுபவத்தையும் அந்த அனுபவத்தினாலே வந்த ஞானத்தையும் உடையவர்களாக காணப்படுகிறார்கள். செய்திக்கு கடந்து போவதற்கு முன்னதாக ஒரு சின்ன கிளிப்பிங்ஸு, அதை பார்த்துட்டு நாம் தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து போகும். முதுமையை குறித்துதான ஒரு சில ஒரு நிமிட அறிவுரை மாத்திரம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே. நாள்ங்கிறதும் ஆண்டுங்கிறதும் நாமளாக பார்த்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கிக்கிட்ட விஷயம் தானே. இவ்வளவு நாள், இவ்வளவு ஆண்டு, இப்போ 365 நாள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறது. த விஸ்டம் ஆஃப் தி எல்டர்லி என்கிற ஒரு நல்ல தலைப்பை நாம் சிந்திக்கும்படி நம்முடைய சிந்தனைக்காக திருச்சபை மாமன்றம் கொடுத்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதே போல் தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக இல்லையா, டைம் இஸ் அ ஹீலர்னு சொல்கிறது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்
இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் இல்லையா? எந்த அளவுக்கு வயது முதிர்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கிறது. அதனாலே அவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இந்த திருமறை காட்டுகிறது. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது இந்த திருமறை, இந்த பைபிளானது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் உள்ள ஒரு வரலாற்று புத்தகம். கிட்டத்தட்ட 66 புத்தகங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த 66 புத்தகங்களையும் 40 ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. கடவுளுடைய ஒத்தாசையோடு கூட, இல்லைனா அவருடைய ஆவியரின் துணையோடு கூட 40 ஆசிரியர்கள் இந்த 66 புத்தகங்களையும் ஆக்கம் செய்திருக்கிறார்கள். நான் நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த 40 ஆசிரியர்களும் இளமை பருவத்திலேயோ குழந்தை பருவத்திலேயோ அல்ல. ஆனால் நடந்த சம்பவங்கள் அத்தனையும் தொகுத்து தங்களுடைய முதுமை பருவத்திலே தான் இந்த முழு திருமறையுமே ஆக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எந்த அளவுக்கு முதுமை பருவத்துக்கு கடவுள் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 186 முறை பைபிளில் எல்டர் என்கிற அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாம். அந்த அளவுக்கு கடவுள் இந்த முதுமை பருவத்தை மிகவும் கனப்படுத்துகிறார். பொதுவாக உலக பிரகாரம் பார்க்கும்போது முதுமையை ரொம்ப உதாசீனம் செய்வது உண்டு. நேற்று நாள் கூட ஒருத்தர் சுகி சிவன் ஒருத்தர் பேசி கொண்டிருந்தார். அவர் சொன்னார், நான் ஒரு முறை மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய பேர பிள்ளைகள் ஓடி வந்து என்ன தாத்தா பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சில விஷயங்களை பார்க்குறேன், அதுக்கு ஒன்றும் புரியலை, இந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறது எனக்கு தெரியல. உங்களுக்கெல்லாம் எதுக்கு தாத்தா ஆண்ட்ராய்டு மொபைல், நீங்கள்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படின்னு அவங்க பேத்தி சொன்னான். உடனே இந்த பேரன் சொன்னான்னா, இந்த தாத்தாவே வேஸ்ட்டு தான் அப்படின்னா. ஸோ இன்றைக்கு பெரும்பாலும் முதியோர்கள் இந்த மாதிரி தான் உதாசீனம் செய்யப்படுகிறாங்க. ஆனால் திருமறை பைபிள், ஆண்டவர் அவர்களை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி காண்பிக்கிறார் என்பதற்கு ஏராளமான விவரங்கள், விஷயங்கள் இங்கே உண்டு. நான் சொன்னதை போல இந்த திருமறை முழுவதும் முதியோர்களால், மூத்தோர்களால், அவருடைய ஞானத்தால் கடவுள் அவர்களை கொண்டு இந்த பைபிளை எழுதி வச்சிருக்கிறார் இல்லையா? கிறிஸ்தவ மார்க்கத்துடைய சட்ட புத்தகம் இல்லையா? நம்முடைய விசுவாசத்துக்கான ஆணிவேர் எதுன்னு கேட்டால் அந்த பைபிள் சொல்லுவோம். இந்த பைபிளை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு கடவுள் பயன்படுத்திய பாத்திரங்கள் முதியோர். நான் கடந்த முறை இதே தலைப்பில், இதை ஒட்டிய தலைப்பில் நான் பேசும்போது கூட ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப சலித்து கொண்டாங்க. அன்றைக்கு பேசும்போது முதியோர்கள் கனிதரும் வாழ்வு என்ற தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அப்போ பேசும்போது எல்லாமே பாசிட்டிவாகவே இருந்தது. இப்போ வெளியில் பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் ஒன் சைடாக பேசிட்டு போயிட்டீங்க. இன்றைக்கு நிறைய முதியோர்கள் இந்த மாதிரிலாம் இல்லை, நிறைய திருமணத்தை கெடுத்து வைக்கிறது அவங்க தான் இல்லையா? ஒருவேளை பெண் பிள்ளைகள் கல்யாணம் முடித்து கணவன்கிட்ட கோவிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கிறது. விதி விலக்குகள் சொல்லுவாங்க பாருங்களேன். ஸோ எல்லாவற்றிலுமே விதி விலக்குகள் இருக்கிறது. ஆனால் பைபிள் அப்படி சொல்லவில்லை. முதியோர்களை, குறிப்பாக அவருடைய அனுபவத்தை, அவர்கள் பெற்றுக்கொண்ட கடவுளுடைய அந்த ஞானத்தை கடவுள் கனப்படுத்துகிறார். அதனால தான் முதியோரின் ஞானம் என்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வோம். ஒரு ஆள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவரை பார்த்துட்டு நெப்போலியன் கேட்டபடி, உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னு. அவர் சொன்னார், தெரியாதுங்க அப்படின்னு. என்னையா உனக்கு எவ்வளோ வயசாகுதுன்னு கூட நீ கணக்கெடுக்கலையா அப்படின்ட்டுருக்காரு. இன்னும் அவர் சொல்லியிருக்காரு, எங்கிட்ட எவ்வளோ குதிரை இருக்குதுன்னு நான் கணக்கெடுத்து வச்சுருக்கேங்க, எங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுன்னு நான் கணக்கெடுத்து வச்சுருக்கேங்க, எனக்கு எவ்வளோ நிலம் இருக்குதுன்னு நான் கணக்கெடுத்து வச்சுருக்கேங்க, எங்கிட்ட எவ்வளோ மாடு இருக்குதுன்னு கணக்கெடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதை யாராவது திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என் வயசு எவ்வளோ நான் கணக்கு எடுக்கலை, ஏன்னா அது திருடுறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 50 வருஷம் ஆச்சுன்னா அது யார் திருட முடியும்? அதை ஏன் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும்? இன்னும் சொல்ல போனால் எவ்வளோ வயசான ஆகிட்டு போகுது. ரெக்கார்ட் பர்பஸுக்கு, ரிட்டையர்மெண்ட் பர்பஸுக்கு ஓகே. மற்றபடி நம்ம ஒவ்வொரு நாளும் எனக்கு 50 வயசாச்சு, 52 வயசாச்சு, 55 ஆச்சு, 56 ஆச்சு, 80 ஆச்சு, 70 ஆச்சு நம்ம நினைக்கிறோமா? நினைக்க வேண்டியதே இல்லையே. எவ்வளோ ஆனால் என்ன, இது நாம்பளாக பார்த்து உருவாக்கிக்கிட்ட ஒரு ஆர்டிஃபிஷியலான விஷயம் தானே. நாள்ங்கிறதும் ஆண்டுங்கிறதும் நாம்பளாக பார்த்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கிக்கிட்ட விஷயம் தானே. இவ்வளவு நாள், இவ்வளவு ஆண்டு, இப்போ 365 நாள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை உருவாக்கிக்கிட்டது. அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ் இருக்குது. ஆனால் அது நாம்பளாக உருவாக்கிக்கிட்டது தானே. அப்போ நாம் வயசை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கி எந்திரிச்சோம், இன்றைக்கி சந்தோஷமாக இருப்போம். கடவுள் இன்னொரு நாளை கொடுத்துருக்காரு, இயற்கை இன்னொரு நாளை கொடுத்துருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா எல்லா வயசுலேயும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவங்க எதை பற்றியுமே கவலையப்படுறது கிடையாது. அவங்களுக்கு சில இது இருக்கும், இன்னபிலிட்டிஸ் இருக்கும். பழைய மாதிரி நடக்க முடியாது, பழைய மாதிரி தூங்க முடியாது, பழைய மாதிரி சாப்பிட முடியாது, இதெல்லாம் இருக்கும்.
பட் அதெல்லாம் வந்து சின்ன குழந்தைக்கு கூட தானே சாப்பிட முடியல. சின்ன குழந்தைக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையும் கம்மியாக தான் சாப்பிடுது. சின்ன குழந்தையால் கூட தான் சரியாக நடக்க முடியல. சின்ன குழந்தை கூட படுக்கையை வெட் பண்ணிடுது. அது மாதிரி தானே. அதனால தானே செகண்ட் சைல்டுஹுட் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொன்னார். அதனால் நம்முடைய வயசை யாருமே திருட முடியாது, அந்த ஜென்ரல் சொன்ன மாதிரி. ஆக நம்ம ஏன் வயசை பற்றி கவலைப்படணும்? யாரும் திருட முடியாத ஒன்றை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? வாழ்கிற நாட்களை வளமாக வாழலாம். என்ன வயதானது என்பதை கூட சிந்திக்காமல் நாம் ஒவ்வொரு நாளையுமே புதிதாக பிறந்ததைப் போல அணுகத் தொடங்கினார். மகிழ்ச்சியாக அதை கழிக்கத் தொடங்கினார். ஒவ்வொரு மணியையுமே நமக்கு கிடைத்த வரமாக வாய்ப்பாக நினைத்தால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி பூந்தோட்டமாக மாறும். நம்மை சார்ந்தவர்களையும் நாம் மகிழ்ச்சி வளையத்திற்குள் சிக்க வைத்து விடுவோம். பிறகு அவர்களும் தங்கள் வயதை மறப்பார்கள். வயதை மறக்கிற போது கவலைகளை மறப்பார்கள். கவலைகளை மறக்கிற போது மகிழ்ச்சி தானாக ஊறும். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய இறை அன்பு என்கிற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் இந்த முதுமையை குறித்து சொன்ன விஷயங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது திருமறையின் அடிப்படையில் கடவுள் இந்த முதுமையை எந்த மாதிரி கனப்படுத்தியிருக்கிறார், அதன் வழியாக இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை மிக சுருக்கமாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு இந்த தியானத்தை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். 3 திருமறை பாடங்கள் நமக்கு வாசிக்கப்பட்டது. சங்கீதத்தோடு சேர்த்து 4 திருமறை பாடங்கள் வாசிக்கப்பட்டது. இந்த 3 திருமறை பாடங்கள், 1ஆம் பாடம், 2ஆம் பாடம் மற்றும் நற்செய்தி பாடம் ஆகிய இந்த 3 பாடங்களிலும் 6 பேர் அங்கே சொல்லப்பட்டது இல்லையா? அதில் முதலாவது ஆபிரகாம், எலியேசர், எஜமான், பணியாளர் என்கிற ஒருத்தருடைய 2 பேருடைய சரிதை அங்கே அவருடைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறமா நிருப பாடத்தில் பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலர் மற்றும் தீமோத்தேயு குரு சிஷ்யர் அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட அந்த உரையாடலை நம்ம அங்கே வாசிக்க முடிந்தது. கடைசியாக நற்செய்தி பாடத்தில் ஒரு கணவன் மனைவி, சக்கரியா என்கிற ஒரு ஆசாரியன், எலிசபெத் என்கிற வயது முதிர்ந்த ஒரு தாயார், இவர்களை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 6 பேர் 3 ஜோடி என்று சொல்லலாம். எஜமான், பணியாளர், குரு சிஷ்யன், கணவன் மனைவி. இவர்கள் அத்தனை பேரிடத்திலும் இலையோடுகிற மையமாக இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் பற்றுறுதி. கடவுள் மீது பற்றுறுதி கொண்ட வாழ்க்கை, கடவுளையே பற்றி பிடித்து அவரையே நம்பி வாழ்ந்த வாழ்க்கை, கடவுளையே சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கையை இந்த 3 அத்தியாயங்களிலும் இந்த 6 நபர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. முதலாவது திருமறை பாடம் ஆதியாகமம் 24:1 முதல் 14 வரை ஆபிரகாம் மற்றும் எலியேசருக்கு இடையே நடந்த முக்கியமான உரையாடல். பொதுவாக திருமண நிச்சயார்த்த வைபவத்தின் போது தான் இந்த பகுதியை எடுத்து பேசுவார்கள். இன்றைக்கு முதியோரின் ஞானத்துக்காக இந்த பகுதியை நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த பகுதிக்கு நான் கொடுத்துருக்கிற தலைப்பும் ஃபெய்த்ஃபுல் அண்ட் டிவோட்டட் ஃபாதர், பற்றுறுதியும் பயபக்தியும் நிறைந்த தந்தை. பற்றுறுதியும் பயபக்தியும் நிறைந்த தந்தை. இதே அதிகாரத்துக்கு கொஞ்சம் முன்னால் ஆதியாகமம் 23:1 வாசித்தோம்னா 127 வயதாக இருக்கும்போது ஆபிரகாமுடைய மனைவியாய சாராள் அம்மையார் மரித்து போயிடறாங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட அவருடைய மகனாய ஈசாக்குக்கு 37 வயது, ஆபிரகாமுக்கு 137 வயது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கு இல்லையா? 90 வயதில் அந்த குழந்தை பிறக்கிறது. சாராளுக்கு 90 வயதாக இருக்கும்போது ஆபிரகாமுக்கு 100 வயதாக இருக்கும்போது ஈசாக்கு பிறக்கிறார். இப்பொழுது 127 வயதிலே சாராள் அவர்கள் மரித்து போகிறார்கள். இப்பொழுது ஆபிரகாமுக்கு 137 வயது. ஒரு 3 ஆண்டுகள் இந்த துக்கத்திலேயே கழிகிறது. ஏனென்றால் தன் தாய் மீது அந்த மகனுக்கு அவ்வளவு ஒரு அன்பு, அவ்வளவு ஒரு விருப்பம். எனவே 3 ஆண்டுகள் அப்படி கடந்து போகிறது. 140 வயது ஆபிரகாமுக்கு இருக்கும்போது அவர் தன்னுடைய நல்ல பணியாளன் இல்லையா, மூத்த வயதில் அனுபவத்திலும் வயதிலும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய ஒரு நல்ல பணியாளராகிய எலியேசர் என்பவரை அழைத்து அவரிடத்தில் ஒரு காரியத்தை பணிக்கிறார். நான் என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அவனுக்கு இப்பொழுது 40 வயதாகிறது. அவரிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். நீ போய் இங்கே இல்லை, நான் விட்டு வந்த அந்த தேசத்தில், என்னுடைய தாய் தந்தையர் இருந்த அந்த தேசத்துக்கு போய் அவனுக்கு ஒரு பெண் பார்த்து வா. இதுதான் அந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான சம்பவம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இந்த பகுதியை நமக்கு எல்லாருக்கும் நன்கு தெரியும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? தன்னை போல
தன்னை போல தன்னுடைய சந்ததியும், என்னுடைய மகனும், அதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா சந்ததியும் இதே பற்றுறுதி கொண்ட வாழ்க்கை, இதே விசுவாச வாழ்க்கை, இதே கடவுள் மீது உள்ள அந்த நம்பிக்கை வாழ்க்கை தொடர வேண்டும் என்ற விருப்பம் அந்த முதியோர் ஆகிய ஆபிரகாமுக்கு இருந்தது. என் வாழ்க்கை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, நான் உண்டு என் கடவுள் உண்டு என்ற பக்தி வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன், என் குமாரனை பற்றி எனக்கு என்ன கவலை, அவனுடைய விருப்பத்தை எல்லாம் அவன் பார்த்து கொள்ளட்டும், அவனுக்கு பிடிச்சிருந்தா இங்கேயே யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வாழட்டும், நான் என் அளவுக்கு என் ஆண்டவருக்கு பக்தி நயத்தோடு வாழ்ந்து என் வாழ்க்கையை செவ்வனே முடிக்கப் போகிறேன் என்று ஆபிரகாம் நினைக்கவில்லை. இதுதான் முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். நான் என்னுடைய ஓட்டத்தை நல்லபடியாக ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் சந்ததியை பற்றி என்னுடைய குடும்பத்தை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்னா என் பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க, நாசமாக போட்டும் அப்படின்லாம் இல்லை. ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம், ஏக்கமெல்லாம், விருப்பமெல்லாம் என் ஆண்டவரோடு நான் எந்த அளவுக்கு உறவாடி அவருடைய அந்த அன்பை நான் பெற்றிருக்கிறேனோ, விசுவாசிகளின் தகப்பன் என்று என்னை சொல்லுகிறார்கள், இதே இந்த விசுவாசத்தை என்னுடைய சந்ததியும், குறிப்பாக என்னுடைய குமாரனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் அவனுக்கு நான் ஒரு நல்லதொரு ஏற்பாட்டை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. இதுதான் இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என் வாழ்வை நான் நல்லபடியாய் வாழ்ந்து விட்டேன், அவருடைய வாழ்வுக்கு நான் பொறுப்பல்ல என்று தட்டி கழிக்கிற வாழ்க்கையை ஆபிரகாம் அவர்கள் வாழ்ந்து விடவில்லை. ஒரு பொறுப்புள்ள தந்தையாக, ஒரு கரிசனமுள்ள, ஒரு ஏக்கமுள்ள தந்தையாக, என்னை போல இதே தாக்கத்தை, இதே கடவுள் பற்றை, இதே கடவுள் பயத்தை என்னுடைய மகனும் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமானால் அவனுக்கு வரவேண்டிய அவருடைய மனைவி நல்லவளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே அவருடைய குடும்பம் ஸ்மூத்தாக நல்லபடியாக ப்ராசஸ் ஆகும். அப்படி இருந்தால் மாத்திரமே அவர்கள் வேறு தெய்வங்களை வழிபட மாட்டார்கள், பின்வாங்கி போக மாட்டார்கள், அவர்கள் ஆண்டவரை பற்றி பிடித்து வாழ்வார்கள். ஏனென்றால் என் ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், உன் சந்ததியை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் கேட்டுவிட்டு அப்படியே அதை செயலாக்கத்தில் செய்வதற்கு அவர் விரும்புகிறார். 7ஆம் வசனத்தில் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நான் திருவுளியத்தை பயன்படுத்துகிறேன். என் தந்தை வீட்டில் நின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழி மரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். என்ன ஒரு விசுவாசத்தை பாருங்களேன். நான் உன்னை அனுப்புகிறேன் மிஸ்டர் எலியேசர், நீ ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம், இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் சாத்தியமா, எத்தனையோ மைல் தூரம் இல்லையா, கல்தையர் தேசம்ன்றாங்க, இவர் கானானில் இருக்கிறாரு, அது எகிப்தில் இருக்குது, அங்கே போய் நீ எனக்காக என்னுடைய மகனுக்காக பெண் பார்த்து வாங்கும்போது இவர் ஒரு 3வது நபர் தான். என்னதான் எலியேசர் அவருடைய சீனியர் ஒரு பணியாளராக இருந்தாலும் கூட ஒரு 3வது நபர். நீ கவலைப்படாத, என்னுடைய ஆண்டவர், நான் நம்பியிருக்கிற ஆண்டவர், இதுவரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவர் உனக்கு முன்பாக தம்முடைய தூதனை அனுப்பி இந்த காரியத்தை வாய்க்கஸ் பண்ணுவார். எவ்வளோ ஒரு இதுதாங்க முதியோரின் ஞானம், இதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற அந்த ஞானம், சும்மாலாம் இல்லை. கடவுள் எப்படி முதியோர்களை பயன்படுத்தல் என்றால் இப்படிப்பட்ட அனுபவங்கள் கூட. ஒருவேளை அவரை அழைத்த நாட்களிலே இருந்த அந்த முதிர்ச்சியை காட்டிலும், ஆபிரகாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட போது இருந்த அந்த விசுவாசத்தை காட்டிலும், அந்த முதிர்ச்சியை காட்டிலும் இப்பொழுது 140 வயதாகும் போது அவருக்கு பெரிய அளவில் பழுத்த பழம் என்று சொல்லுவார்களவா, கடவுளுக்குள்ளாக அப்படியே தன்னை அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். நீ கவலைப்படாதீங்க, தூதனை அனுப்பி இந்த காரியத்தெல்லாம் கடவுள் வாய்க்க பண்ணுவார். அப்படியே நடந்தது. இதை வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் அது புரிய வரும். இதெல்லாம் கற்பனையிலோடு செய்து பார்க்க முடியாது. ஏன்னா எலியேசர் போய் மனதில் ஜெபம் பண்ணுறாரு, தீர்மானித்துக்கிறாரு, இப்படி தான் நடக்கணும். நான் போய் இந்த ஒட்டகத்துக்கு அப்படி நிற்பேன், ஒட்டகத்துக்கு எனக்கு மாத்திரம் இல்லை தண்ணி இல்லை, இந்த ஒட்டகத்துக்கும் சேர்த்து தண்ணி வார்ப்பேன்னு யாருன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் என் எஜமானுடைய மகனுக்கான மனைவியாக இருக்க முடியும்னு சொல்லி அவர் கற்பனை பண்ணிக்கிறார். இந்த கற்பனையெல்லாம் அப்படியே நடந்தது. ஏனென்றால் இது விசுவாசியின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய பற்று உறுதி. இந்த பற்று உறுதி அவருடைய முதுமையிலே அவருக்கு வந்தது. ஏனென்றால் அவர் ஆண்டவரோடு பயணப்பட்டிருந்தார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார்னு ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏனோக் வாக் வித் காட் அப்படின்னா 24 மணி நேரமும் கடவுளை குறித்த சிந்தையோடு தியானத்தோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை. இது எப்பொழுது வரும்? பொதுவாக வாலிப வயதிலெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து விடாது, முதுமையிலே தான் வரும். அதனால்தான் இந்த முதுமையை நாம் கனம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
அவரை பாருங்களேன், அவருடைய பணியாளராக எலியேசர் 12லேருந்து 14 வரைக்கும் சில விஷயங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது எலியேசர் சொன்னது, என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு இன்று வெற்றி அளித்தருளும். என் தலைவர் ஆபிரகாமுக்கு இரக்கம் காட்டும். இதோ நான் நீரூற்றின் அருகிலே நிற்கிறேன். நகர் மக்களின் புதல்வியர் தண்ணீர் எடுக்க இங்கே வருவார்கள். அப்பொழுது நான் தண்ணீர் பருகும்படி உன் குடத்தை சாய்த்து கொடு என்று கேட்க, குடியுங்கள், மேலும் உங்கள் ஒட்டகங்களுக்கும் குடிக்க தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன் என்று எந்த இளம்பன் மறுமொழி சொல்வாளோ அவளே உன் ஊழியனாகிய ஈசாக்கிற்கு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் ஆவாளாக. நீர் என் தலைவருக்கு பேரன்பு காட்டினீர் என்று இதனால் நானும் அறிந்து கொள்வேன் என்றார். ஆபிரகாமுக்கு இருந்த அந்த பற்றுறுதி, அந்த விசுவாசம், அந்த நல் நம்பிக்கை இல்லையா, கடவுளை பற்றி பிடித்து கொண்ட அந்த வாழ்க்கை முதிய வயதிலே இது அவருக்கு வந்து சேர்ந்தது. அது நிமித்தமாக அவரை கண்ணார கண்ட தினந்தோறும் அங்கே பணி செய்யும் போது இந்த எலியேசர் ஆபிரகாமை பார்த்திருக்கக்கூடும். இங்கும் அங்கும் போகும்போது இல்லையா, பல்வேறு விஷயங்களுக்காக போகும்போது ஆபிரகாமுடைய எல்லா நடவடிக்கைகளையும் பார்த்திருக்கக்கூடும். அப்படி பார்த்து 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 அவருடைய உள்ளத்திலும் இதே விசுவாசம் வந்து விட்டது இல்லையா. இதுதான் ஒரு நல்ல தலையாய மாதிரியாக இருக்கிறது. தாயை இழந்த இந்த அருமையான தனையனுக்கு, மகனுக்கு நல்ல ஒரு மனைவியை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமும் எலியேசரும் தீர்மானம் பண்ணி கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் யாருக்கு வரும்? முதிர்ந்த வயதிலுக்கு தான் வரும் நல்ல எண்ணம் இல்லையா. நம்மளே உள்ள பற்றுறுதியும் பயபக்தியும் நம்முடைய சந்ததியும் தொடர வேண்டும் என்பதுதான் நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது இல்லையா. நாம் எப்படிப்பட்ட விசுவாசங்களாக இருக்கிறோம் இல்லையா, எப்படிப்பட்ட சிந்தை, கடவுள் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது, கடவுள் பற்று இருக்கிறது, ஆலயத்தை குறித்துதான அந்த பற்று உறுதி இல்லைன்னா ஆலயை குறித்ததான ஒரு வாஞ்சை எனக்கு இருக்கிறனா என் பிள்ளைகளுக்கும் அது இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் அது இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த பகுதியின் வழியாக கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். முதிய வயதிலும் இல்லை இயலாமையிலும் கடவுள் மீது இருந்த அந்த பற்றானது ஆபிரகாமுக்கு கூடிக்கொண்டே இருந்ததே தவிர குறையவே இல்லை. இதாங்க முதியோருடைய ஞானம். எந்த அளவுக்கு அந்த பற்று உறுதி அல்லது கடவுள் மீது இருந்த அந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருகினது. அது 140 கிட்டத்தட்ட 175 வயதிலே அவர் மரித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அடுத்த 25 அதிகாரத்தில் 35 ஆண்டுகள் அதுக்கப்புறம் அவர் உயிரோடு இருந்து யாக்கோவையும் ஏசாவையும் அவர் பார்த்து அவருடைய மடியிலே வளர்த்தார். அதுக்கப்புறம் தான் அவர் கண்களை மூடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இப்பேற்பட்ட இந்த பற்றுறுதியும் பயபக்தியும் நிறைந்த தந்தையராக, தாயாக வாழ்வதற்கு நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். முதியோரின் ஞானம் கனப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கடவுள் மீது பற்றுறுதி உள்ளவர்கள். ஸோ இன்றைக்கு இங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபரே, பெரியோரே, நம்ம எல்லோருக்குமான செய்தி, இந்த அருமையான தந்தையை போல, இந்த அருமையான பணியாளரை போல நமக்கும் அவ்விதமான ஒரு பற்றுறுதியும் பயபக்தியும் வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டுவோம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 3 முதல் 14 வரை வாசிக்க கேட்டோம். பவுலும் தீமோத்தேயும் குரு சிஷ்யன் உறவு என்று நான் சொன்னேன். இது ஒரு சின்ன பின்னணி இருக்கிறது. இந்த பகுதியை அவர் எழுதும்போது மிகுந்த ஒரு கலக்கத்தின் மத்தியில் ஒரு கண்ணீரோடு எழுதுவதை போல தான் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய ஊழியத்தில் நிறைய பேர் அவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டாங்க. அதனால தான் நீங்கள் அந்த 4ஆம் வசனத்தை படிக்கும்போது, உன் கண்ணீரை நினைவிற்கொண்டு உன்னை காண ஏங்குகின்றேன், கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும். தேமா, இமனே, அப்பல்லோ, அலெக்சாந்தர் போன்ற நிறைய பேர் பவுலோடு கூட ஊழியம் செய்தவர்கள், தீமோத்தேயோடு கூட இருந்தவர்கள். ஆனால் காலப்போக்கில் பல சூழல் நிமித்தம் இந்த உலகத்தின் மீது ஆசை வைத்து அல்லது விருப்பம் வைத்து பவுலை உதாசீனம் செய்துவிட்டு அவரெல்லாம் போயிட்டாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக, கடவுளுடைய நற்செய்தியை அறிவித்ததற்காக இப்போ அவர் ஜெயிலில் இருக்கிறார். இது 2வது முறை எழுதப்பட்ட கடிதம். முதல் முறை இன்னும் கொஞ்சம் கடுமையாக எழுதியிருக்கிறார். ஒருவேளை 1 தீமோத்தேயு கடைசி அதிகாரம், அதாவது 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீமோத்தேயு, உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதை பாதுகாப்பாயாக, உலகப்போக்கிலான வீண் பேச்சுகளிலிருந்தும் ஞானம் என தவறாக பெயர் பெற்றிருக்கும் முரண்பாடான கருத்துக்களிலிருந்தும் விலகி இரு. அந்த ஞானத்தை பெற்றிருப்பதாக காட்டிக்கொண்ட சிலர் விசுவாசத்தை விட்டு விலகினார்கள். நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடின பாடை அனுபவிக்க முடியாமல் அல்லது அதை விரும்பாமல் பவுலுடைய ஊழியங்களை விட்டு, கடவுளுடைய ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போகிறாங்க. ஆனால் தீமோத்தேயு மாத்திரம் ரொம்ப கெட்டியாக கடவுளை பிடித்து கொண்டிருக்கிறார். பவுலை ரொம்ப அவருக்கு பிடிக்குது. அவர் பெறாத ஒரு தகப்பனை போல அப்படி தான் அவர் சொல்கிறார். நான் பெறாத குழந்தை, நான் பெறாத மகன், என்னுடைய உடன் ஊழியன், இல்லை என்னுடைய பணியாளன், என்னுடைய சகோதரன் என்றெல்லாம் நிறைய வர்ணிக்கிறார் பவுல்.
ஸோ அந்த அளவுக்கு இந்த தீமோத்தேயு வந்து பவுலை பார்த்து 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 அவருடைய அனுபவங்களை பார்த்து அவருடைய பிரசங்களை பார்த்து அவருடைய வாழ்விலே அவர் பட்ட காயங்கள் மத்தியிலும் கடவுளுக்காக ஸ்ட்ராங்காக நிற்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து அவரும் தன்னுடைய இருதயத்தில் உரமேற்றி கொண்டவராக வாழுகிறார். அப்பொழுதுதான் அந்த கைவிடப்பட்ட நிலைமையில் இதை எழுதும்போது தான் நான் உன்னை பார்க்க ஆசையாக இருக்கிறேன். இதுக்கு முதல்ல அவர் 1 தீமோத்தேயு எழுதும்போது நான் உன்னை பார்க்க அதாவது நீர் அங்கேயே இருந்து ஊழியம் செய் என்று சொல்கிறாரு. சடனாக அவருடைய மைண்டு மாறுது. எப்படின்னா, நான் உன்னை பார்க்க, நீர் மாத்திரம்தான் என்னை நேசிக்கிறவனாக இருக்கிறாய், நீர் மாத்திரம்தான் என்னை புரிந்து கொண்டவனாக இருக்கிறாய், என்னுடைய அன்பு குழந்தையே உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஏக்கம் கொள்கிறார். 5வது வசனத்தில் ஒரு நல்ல பாராட்டு அவரே சொல்கிறார். என்ன பாராட்டு? நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த வசனம். சமீபத்தில் கூட நீங்கள் எல்லாரும் பரிச்சை எழுதுனீங்க. வெளிவேடமற்ற உன்னுடைய நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். இத்தகைய நம்பிக்கை முதல்ல உன் பாட்டி லோய் மற்றும் உன் தாய் யூனிக்கி ஆகியோரிடம் விளங்கியது, இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன். பாருங்களேன், வெளிவேடமற்ற ஒரு அன்பு, நடிப்பில்லாத ஒரு வாழ்க்கை தீமோத்தேயு உன்னிடத்தில் காணப்படுகிறது. இது எப்படி வந்ததுன்னா சும்மாலாம் வரல. முதல்ல உன் தாயிட்டிருந்து உன்னுடைய பாட்டிகிட்டேருந்து வந்திருக்கு, பாட்டிக்கு அப்புறம் உன்னுடைய தாயிட்டிருந்து வந்திருக்கு. ஏனென்றால் அவர்களை பார்த்து 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 அவர்களுக்கு நான் போதித்த விஷயங்களை அவர்கள் எவ்வாறு கற்றுக்கொண்டார்களோ கடைபிடிக்கிறார்களோ அதை போல நீயும் மாறிக்கொண்டே வருகிறாய். நான் உன்னை பாராட்டுகிறேன். உன்னிடத்தில் காணப்படுகிற வெளி வேஷமற்ற இந்த செயலை, அன்பை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி தீமோத்தேயு பவுல் தன்னுடைய முதிர் வயதிலே தீமோத்தேயை பாராட்டி எழுதுகிறார். பவுல் தன்னுடைய வாழ்வை எடுத்துக்காட்டாக கொண்டு நம்முடைய சீடராகிய தீமோத்தேயுக்கு தான் அந்த கடிதத்தை எழுதி கொண்டிருக்கிறார். நான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய அனுபவத்தை பார், என்னுடைய அடிகளை பார், இல்லையா என்னுடைய விசுவாசத்தை பார், நான் எவ்வளவு கடவுளிலே உறுதியாக இருக்கிறேன், நீனும் இதே போல் இருக்க வேண்டும், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் உன் பாட்டியும் உன் தாயும் அப்படிப்பட்ட நேர்த்தியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதனாலே நீயும் அப்படி வாழ்வாய் என்று சொல்லி அவரை வாழ்த்துகிறார். 13ஆம் வசனத்தில் ஒரு சவாலை அவர் கொடுக்கிறார். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். எபேசியரில் இமிட்டேட் மீ ஆஸ் ஐ ஆம் இமிட்டேட்டிங் கிரைஸ்ட்னு சொல்லுவார். எவ்வளோ பெரிய சேலஞ்சிங் வேர்டு தெரியுமா? நம்மளாம் என்னாலாம் அப்படி சொல்லவே முடியாது. ரொம்ப கூனி குறுக்க வேண்டிய விஷயம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். பைபிளில் தான் இருக்குது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை தான் பின்பற்றணும் அப்படின்னு நேரடியாக போய்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை. இங்கே தீமோத்தேயுக்கும் அப்படி தான் எழுதுகிறார். இதை உன் மனதில் சட்டமாக எழுதிக்கொள். நான் அப்படி கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன், கிறிஸ்துவை அப்படியே நான் பின்பற்றுகிறேன், எனவே தைரியமாக நீ என்னை பின்பற்றலாம், என்னுடைய மாதிரியை பின்பற்றலாம் என்று முழங்குகிறார். இது எப்பொழுது வந்தது தெரியுமா? முதிர் வயதில். பவுல் தன்னுடைய மரண தருவாய்க்கு முன்பதாக இருந்து இந்த கடிதத்தை எழுதி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அனுபவம் அவருக்கு நிறைய விஷயங்களை படிப்பனையாக போய் தந்திருக்கிறது. எனவே அவர் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு வருங்காலத்து சந்ததியாகிய தீமோத்தேயு போன்றவருக்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். எதையும் தாங்கும் இதயம் என்று சொல்லுவாங்க இல்லையா? எதையும் தாங்கும் இதயம் எனக்கு எப்படி வரும்? எப்படி என்றால் வயது ஆக ஆக அனுபவங்கள் பெற்றுக்கொள்ள நான் முதுமையை அடையும் போது அப்படிப்பட்ட இல்லையா தன்மை நமக்கு வரும். பழுத்த மரத்தில் தான் கல்லறி படும் சொல்லுவாங்க. யாரெல்லாம் ரொம்ப முதிர்ச்சியோடு நேர்மையோடு நாணயத்தோடு நடந்து கொள்வார்களோ அவளுக்கு தான் அதிகமான துன்பம். இங்கேயும் தீமோத்தேயுக்கு அப்படி தான் பார்க்கிறோம். அவர் நேர்மையாக உண்மையாக வாழ்ந்தபடினாலே அவருக்கு ஏராளமான துன்பங்கள் நடந்தது. ஆனால் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய இதயத்தை கடவுள் அவருக்கு தந்தார். எப்பொழுது? இந்த முதுமை பிராயத்தில். உறுதியான நம்பிக்கை 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உறுதியான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஒரு கேள்வியோடு இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு முதுமையை நோக்கி பயணப்படுகிற நம்முடைய இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இந்த நம்பிக்கை வாழ்வு இருக்கிறதா? அல்லது முதுமை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற, முதுமையை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிற நம்ம எல்லாரிடத்திலும் இப்படிப்பட்ட நம்பிக்கை வாழ்வு இருக்கிற, எதையும் தாங்கும் இதயத்தை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எந்த நிலைமையிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். பசியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். அப்படி சொல்லிட்டு தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ரொம்ப சிம்பிளாக அந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் பிலிப்பியர் 4:13 படிக்கிறதுக்கு முன்பதாக அதுக்கு முன்னால் கொஞ்சம் படிக்கணும். அவர் எழுதுகிறார், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவிடத்திலும் பட்டினியாயிருக்கவும் குறைபடவும் எல்லாத்துக்கும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். எப்பொழுது? முதிர் வயதிலே.
அந்த எதையும் தாங்கும் இதயத்தை கடவுள் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே முதுமை அப்படின்னாவே முதிர்ச்சி என்கிற ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மெச்சூரிட்டின்னு சொல்கிறாங்க பாருங்களேன். அந்த மெச்சூரிட்டி எப்பொழுது வருகிறது? கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய படிப்பினைகள் வாயிலாக நம்முடைய வயது முதிரும் போது நம்முடைய அனுபவத்தின் வாயிலாக கடவுள் அதை நமக்கு தருகிறார். மன்னித்து மறக்கிற அனுபவம் அது தீமோத்தேயுவுக்கு இருந்தது. நிறைய துரோகங்களை அவர் சந்தித்திருந்தார், நிறைய விரோதிகளை சந்தித்திருந்தார். ஆனாலும் இயேசுவை போல மன்னித்து மறக்கிற அந்த தன்மை இருந்தது. எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருந்தார், மன்னித்து மறக்கிற அந்த தன்மையை பெற்றிருந்தார். இதெல்லாம் அவருடைய முதுமையிலே அவருக்கு இருந்தது. இன்றைக்கு முதுமை வயதை அடைந்திருக்கிறவர்களாகிய நீங்களும் நானும், இல்லை முதுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற இளையோரும் கூட சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு இப்பேற்பட்ட முழக்கத்தை முழங்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறதா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நித்திய ஜீவக்கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மாத்திரமல்ல தன்னுடைய பிரசன்னமாதலை விரும்புகிற அத்தனை பேருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முழக்கத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை பவுல் மூலமாக, தீமோத்தேயு மூலமாக கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடைசியாக ஒரு பகுதியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வாசியை கேட்ட லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தில் சக்கரியா என்கிற ஒரு ஆசாரியர், எலிசபெத் என்கிற ஒரு அவருடைய மனைவி, இவங்க 2 பேரும் வயது முதிர்ந்தவர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த திருவிழியத்தில் ஒரு நல்ல பியூட்டி என்ன தெரியுமா? அதில் நம்ம வச்சிருக்கிற பைபிளுக்கும் இங்கே எப்படி போட்டிருக்காங்க தெரியுமா? 7ஆம் வசனத்தில் அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராயிருந்தார், மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். இப்படி படிக்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா? இல்லையா? அந்த வார்த்தையை சொல்கிறத விட கருவுற இயலாதவராக இருந்தார். ரைட், நான் இங்கே வருகிறேன். வயது முதிர்ந்த இணையர், ஃபெய்த்ஃபுல் அண்ட் சாங்டிஃபைடு ஸ்பௌசஸ் என்று போட்டிருக்கிறேன். பற்றுறுதியும் புனிதமும் நிறைந்த இணையர். இருவருமே கடவுளுடைய பார்வையில், இந்த 6ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள், ஆண்டோடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். நேர்மையுடையவர்கள், குற்றமற்றவர்கள், வயது முதிர்ந்த காலத்திலும் கூட. இன்னும் நல்லா கவனிக்க வேணும், அவர்களுக்கு பெரிய அளவில் உலகம் சொல்லுகிற ஆசீர்வாதம்லாம் எதுவுமே இல்லை, குறிப்பாக குழந்தை பேர் இல்லை. ஆனால் அதை குறித்தெல்லாம் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவர்கள் கடவுளை பிரியப்படுத்துவதை மாத்திரமே நோக்கமாக, சிந்தையாக வைத்திருந்தாங்க. அதனால தான் இங்கே போடப்பட்டிருக்கிறது, கடவுளுடைய பார்வையில் அவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தார்கள், கடவுளுடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கு ஏற்ப குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு என் கடவுளை என்னை ஆசீர்வதித்தால் நான் அவருடைய ஆலயத்துக்கு வருவேன், அவரை தொழுது கொள்வேன், அவருக்கு காணிக்கையை படைப்பேன். கடவுள் என்னை இன்னின்ன பிரகாரம் நடத்தினால் நான் அவர் விரும்புகிறபடி வாழ்வேன் என்று சொல்லி நிறைய பேர் மனதிலே சிந்தனை கொள்கிறார்கள். ஆனால் இந்த அருமையான முதியவர் 2 பேரும் அப்படி நடந்தனாலே அவருக்கு பெரிய ஆசீர்வாதம் நடந்தது இல்லையா? அந்த ஃபோர் ரன்னர், இயேசுவுக்கு முன் அடையாளமாக வந்த யோவான் ஸ்நானன் என்கிறவரை பெற்றெடுத்த தந்தையராக தாயாராக இவர்கள் மாறினார்கள். அது அடுத்தது. ஆனால் அதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட 60-70 வயதை கடந்தும் கூட குற்றமற்றவர்களாக, நேர்மையானவர்களாக இவர்கள் காட்சியளித்தார்கள். அப்படி தான் பைபிள் சொல்லு இல்லையா? அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, கடவுளுடைய திருவுள்ளப்படிதான் என் வாழ்விலே அனைத்தும் நடக்கின்றன என்கிற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். இந்த அருமையான சக்கரியா என்கிற ஆசாரியருக்கும் எலிசபெத் என்கிற வயது முதிர்ந்த தாயாருக்கும் இந்த புரிதல் இருந்தது. கடவுளுடைய திருவுள்ள சித்தப்படிதான் என் வாழ்விலே அனைத்தும் நடக்கின்றன. என் தலையிலிருந்து ஒரு முடி கீழே விழுந்தால் கூட அது அவருடைய சித்தப்படிதான், அல்லது விழாத இருந்தால் கூட அது அவருடைய சித்தப்படிதான் என்கிறதான ஒரு நம்பிக்கை, ஒரு பற்றுறுதி அவரிடத்தில் இருந்தது. குழந்தை பேர் உள்ளிட்ட ஆசீர்வாதங்கள் நடந்தால் மட்டுமே நான் கடவுளை ஆராதிப்பேன், நம்புவேன் என்றல்ல. என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த அருமையான தம்பதியர் அதற்கு முன் உதாரணமாக இருந்திருக்கிறார்கள். இந்த 2 பேருமே என் நிலைமையிலும் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்ந்தார்கள். இதற்கு காரணம் அவர்கள் நிறைய விஷயங்களை தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக கற்றுக்கொண்டார்கள். 3 விஷயங்களை சொன்னேன். ஃபெய்த்ஃபுல் ஃபாதர், மெச்சூர்ட் மென்டர், சாங்டிஃபைடு ஸ்பௌஸ் என்று நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன். பற்றுறுதியும் பயபக்தியும் நிறைந்த தந்தை, பற்றுறுதியும் பழுத்த அனுபவம் கொண்ட குரு, பற்றுறுதியும் புனித வாழ்வும் வாழ்ந்த இணையர். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, இந்த அருமையான மூத்த குடிமக்கள் ஞாயிறு அன்று நாம் சிந்தையில் இருத்து கொள்ள வேண்டிய விஷயம்,
அனுபவங்கள் வாயிலாக நிச்சயமாய் நாம் ஆண்டவரிடத்தில் இன்னும் இன்னும் நெருங்கி சேர்ந்து அவர் விரும்புகிற பிரகாரமாக நடக்க கடவுள் நமக்கு துணை செய்யட்டும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் என் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் என் வாழ்க்கையின் துணையானார். நாமமே தழைத்தோங்க நான் வாழுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உமை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த நினைவு உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். அன்புள்ள பரம தந்தையே, மறுபடியும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மூத்த குடிமக்கள் ஞாயிறாகிய இந்த நாளில் நீர் திருமறை முழுவதும் ஆசீர்வதித்து கொடுத்த பயனுள்ள பாத்திரங்கள் நிறைய பேர் இருக்கிறதே பார்க்கிறோம். ஆபிரகாம் மாத்திரமல்ல, அதற்குண்டதாக ஏனோக்கு, இன்னும் ஆண்டவரே நிறைய பேரை பார்க்கிறோம். ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, சாமுவேல், தாவீது, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே பேதுரு, பவுல் அப்போஸ்தலன் போன்ற நிறைய பேர் தன்னுடைய முதிய வயதில் எப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருக்கிறாங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த காரியங்கள் வழியாக அப்படிப்பட்ட பற்றுறுதியும் பயபக்தியும் நிறைந்த தந்தையராக, தாயாக அருமையான ஒவ்வொருவரும் காணப்பட உதவிச்சியும் சாம். அதே போல் பற்றுறுதியும் பழுத்த அனுபவமுடைய குருவாக காணப்பட கிருபை தாரும். பற்றுறுதியும் புனித வாழ்வு வாழ்கிற இணையராக வாழ்வதற்கு நிற்கிருபை தாரும். இந்த திரு கரத்தில் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய நல்ல பாதையிலே, செம்மையான பாதையிலே நடத்துவீராக. இயேசு ரட்சகரின் இனிய திருப்பெயரிலே தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே. கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயாவுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக, எதிர்கால ஊழியங்களுக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினத்திலும் சிறப்பாக அதை தொடர்ந்து 2 நாட்களும் நம்முடைய திருமணத்தின் இளையோர் திருச்சபை வழியாக தேனி பகுதியிலே வாலிபர் மற்றும் சிறுவர்களுக்கான கூடுகை நடைபெறுகின்றது. கொடைக்கானல் மற்றும் வத்தலக்குண்டு பகுதிகளிலும் இந்த 3 நாட்கள் நடைபெறுகிறது. அந்த கூடுகைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அதே போன்று சாட்சியாபுரம் பகுதியிலும் இந்த இளையோர் திருச்சபையினுடைய ஊழியங்கள் நடைபெறுகின்றது. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 71 வரவேணும் எனதரசே என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். இந்த பாடல் வெளியிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் இருந்தால் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 71.
ஜெபம் செய்வோம். மீனாண்டவரே, இந்த நல்ல நாளிலும் நன்றி இருதயத்தோடு உடைய திருப்பாதத்திலே நாங்கள் வருகிறோம். சாமி, கர்த்தர் நன்மைகளின் தேவனாயிருந்தீர் என்று நன்றி இருதயத்தோடு இந்த நாளிலே படைக்கப்பட்ட ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக, இன்னும் பை காணிக்கைகளுக்காக உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து துதிக்கின்றோம். கர்த்தர் அதன் வழியாக உடைய இறையரசு பரவ நீர் அருள் தரும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. தொடர்ந்து 42வது பக்கத்தில் இருக்கிற 2வது லித்தானியா ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஜெபத்தின் நிறைவிலும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்ல அன்போடு நான் கேட்கிறேன். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய வட இந்திய மற்றும் தென்னிந்திய அனைத்து பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும், விசேஷமாய் அருப்பெருந்திரு அறிவர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்ம தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வைப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தில் நின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. தொடர்ந்து நாம் ஜெபனில் இருப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மனிதருக்காக நாங்கள் உம்முடைய திருமுன்பதாய் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தர் ஏற்று அங்கீகரிக்க மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் உமக்கு உகந்த பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைவு பாடலாக பாமாலை எண் 360 என் கர்த்தாவே உம்மில் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பாமாலை எண் 360. கர்த்தாவே உம்மேல் நான் முழு நெஞ்சத்தாலே நான் வாஞ்சை கொண்டு மிகவும் துக வாழ்வை ஆக்கமும் Glory
மாதானே என்றாய்க்கோ குறைவென்று ஈடாய்க்கோ நீரே அன்பின் காரண கருணை தயாபர அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான இந்த மாதத்தின் நிறைவு தூய ஓய்வு நாளிலே நாங்கள் உங்களுடைய பாதப்படியில் நிற்கும்படியாகவும் கர்த்தருடைய வல்லமையும் வழிநடத்தலும் பெரிதென்று நன்றி செலுத்தும்படியாகவும் கிருபை தந்திருக்கின்ற எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கின்றோம். கர்த்தர்தாமே எங்கள் திருச்சபையில் தந்திருக்கிற முதியோர்களுக்காக அவர்கள் வழியாய் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற உம்முடைய ஞானத்தின் ஆசீர்வாதங்களுக்காக உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து துதிக்கின்றோம். புதிய மாதத்தை உம்முடைய நன்மையினால் நிரப்ப எங்களை தாழ்த்துகின்றோம். உம்முடைய சிலுவை நிழல் எங்களை காத்துக்கொள்ளட்டும். உம்முடைய சிலுவையின் சாட்சிகளாய் நாங்கள் உலகிற்குள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போக கடவோம்.